இன்றைக்கி ஏப்ரல் 1 ஏப்ரல் 1 சொன்னால் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இன்றைக்கி முட்டாள்கள் தினம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எல்லாரையும் ஏமாத்துறதா நினச்சி, அங்கே பாரு பல்லி இருக்குது, உன் சட்டை பின்னாடி கரை இருக்குது அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்த சொல்லி சொல்லி மக்களை நம்ம ஏமாற்றுவோம். அப்புறம் ஏமாற்றும் போது அவங்க ஏமாந்துட்டாங்கன்னா ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏப்ரல் ஃபூல் அப்படின்ற இந்த முட்டாள்கள் தினம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன். 1562ஆம் ஆண்டு போப் கிரிகோரி அப்படிங்கிறவர் ஜனவரி 1 புத்தாண்டு தினமாக அறிவிக்கிறார். மக்கள் எல்லாருமே ஏப்ரல் 1 புத்தாண்டு தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் இல்லை, ஜனவரி 1 தான் புத்தாண்டு கொண்டாடணும் அப்படின்னு அறிவிக்கிறார். இதை பெரும்பாலான மக்கள் ஏற்க மறுக்கிறாங்க. அவங்க ஏன் ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வழக்கந்தோறும் ஏப்ரல் 1 தான் புத்தாண்டு தினமாக கொண்டாடிட்டு வரோம், கடைபிடிச்சிட்டு வரோம். நீங்கள் இப்போ திடீர்னு ஜனவரி 1 அறிவிக்கிறீங்களே, இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. அமெரிக்கா, இத்தாலி, பிரான்ஸ் இந்த மாதிரி மேலை நாடுகளில் ஜனவரி 1 புத்தாண்டு தினமாக கொண்டாடவும் அதுக்கு பிறகு ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த ஏப்ரல் 1 சிலர் பூங்கொத்துகளை கொடுக்கும் பொழுது அதுக்குள்ள காகிதங்களையும் வெறும் குப்பைகளையும் வச்சு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துட்டு அவங்கள ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழக்கம் இவர் போப் கிரிகோரி ஏப்ரல் 1 தான் புத்தாண்டு தினம் கொண்டாடிக்கிட்டு வந்த இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஜனவரி 1 கொண்டாடணும் அப்படிங்கிறத அறிவித்தார். இதை மக்கள் ஏற்க மறுத்தாங்க. ஏற்றுக்கிட்ட சிலர் பூங்கொத்துகளை கொடுக்கும் பொழுது அதில் குப்பைகளை வச்சு கொடுத்து ஏமாத்தினது தான் இந்த ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம். அதே போல் அறிவாளிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதற்கு நேர் எதிர்ச்சொல் முட்டாள் கிடையாது, அறிவிலி அப்படின்றது தான் அதற்கு நேர் எதிர்ச்சொல். ஆனால் இந்த முட்டாள் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், கோயில்களில் சப்பரங்களை தூக்கிட்டு போகும் பொழுது அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்குன்னே ஆட்களை வச்சுருப்பாங்க. அதாவது அந்த சப்பரத்தை தூக்கிட்டு போகும்போது 4 பக்கமுமே அதுக்கு வெயிட்டுக்காக, அது எடை அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அதை வச்சுட்டு பிறகு அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால அதை முட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கோயில்லையே அவங்களுக்கு உணவு, உடை எல்லாம் கொடுத்து இந்த முட்டுக்காகவே ஒரு ஆட்களை வச்சுருப்பாங்க. அவங்க தான் முட்டாள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முட்டு கொடுப்பதற்கு அவங்க வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க கோயிலில். அவங்க வேலையே அந்த சப்பரத்தை தூக்குறதுக்கு, முட்டு கொடுக்கறதுக்கு மட்டுமே அவங்கள உபயோகிப்பாங்க. அந்த வேலையை மட்டுமே அவங்க செய்கிறதுனால அவங்கள முட்டாள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏப்ரல் 1 வெறுமனே முட்டாள்கள் தினம் அப்படின்றது மட்டும் இல்லை. இந்த ஏப்ரல் 1 நிறைய விஷயம் இருக்குது. இந்த ஏப்ரல் 1 1931ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி அன்னைக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த ஜிமெயில் அப்படிங்கிற நம்ம பயன்படுத்தக்கூடிய மெசேஜ் அனுப்புறதுக்காக இணைய வழியாக பயன்படுத்தக்கூடிய ஜிமெயில் 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 தன்னுடைய சேவையை இலவசமாக அவங்க அறிவித்தாங்க. அது மட்டும் இல்லை, 1924ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 ஹிட்லரை சிறையில் தள்ளினாங்க. அவர் சிறைச்சாலையில் சில நாட்கள் மட்டும் இருந்தார். ஆனாலும் ஏப்ரல் 1 தான் அவர் சிறைச்சாலைக்கு சென்றார். அதனால் இந்த ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம் மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட வரலாறையும் ஏப்ரல் 1 சுமந்துக்கிட்டு இருக்குது. 2வது, ஆப்பிள் நிறுவனமும் துவங்கின நாள் இன்றைக்கி ஏப்ரல் 1 இருக்கக்கூடிய இந்த தினத்தில் தொடங்கினாங்க அப்படிங்கிறதும் ஒரு கூடுதலான தகவலும் கூட. ஏப்ரல் 1 புத்தாண்டு தினம் கொண்டாடிட்டு இருந்த மக்களை ஜனவரி 1 தான் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி திசை திருப்பினது. அவங்க எல்லாரையுமே ஜனவரி 1க்கு நீங்கள் புத்தாண்டை கொண்டாடணும் அப்படிங்கிறத போப் கிரிகோரி ரொம்பவே ஆணித்தரமாக வலியுறுத்தி அதை அறிவித்தார். அதை ஏற்றுக்கிட்ட மக்கள் ஜனவரி 1 கொண்டாடினாங்க. அதை ஏற்றுக்காத மக்கள்
ஏப்ரல் 1ஆந்தேதி பூங்கொத்துகளை கொடுத்து இருக்கிறவங்கள ஏமாற்றினாங்க. அதுதான் இந்த முட்டாள்கள் தினம். அதை தான் இன்றைக்கும் நம்ம உன் சட்டை பின்னாடி கரை இருக்குது பாரு, அது அங்கே பல்லி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்த சொல்லி ஏமாற்றிட்டு ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு நம்ம ஜாலியாக கிண்டல் பண்ணிட்டு போயிடுறோம். அதுதான் இன்றைக்கி இந்த முட்டாள்கள் தினம்.